வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் முருங்கைக்கீரையோட பாசிப்பருப்பு சேர்த்து சுவையான பொரியல் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக முங்குற அளவுக்கு தண்ணி, மஞ்சள் தூள் கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் சீரகம். இந்த பருப்பை குழையாமல் நல்லா சாஃப்டாக வளர வேக வச்சுக்கணும். பருப்பு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் வேக வச்சுக்கணும். இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சூடாகட்டும். சூடாகிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து. கடுகு பொரிஞ்சு உளுந்து நல்லா செவந்ததுக்கப்புறமா அரை கப் அளவு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 4 சின்ன பூண்டு மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணது, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது. இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. ஏன்னா கீரையோட சேர்ந்தும் வதங்கும். க்ளீன் பண்ண ஒரு கட்டு முருங்கைக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், வதங்கினதுக்கப்புறமா குறைஞ்சிரும் கீரை. நல்லா இந்த மாதிரி கீரையை பரட்டி விட்டுக்கணும். நம்ம சேர்த்ததுப்போ இருந்ததை விடவே இப்போ கீரையோட அளவு குறைஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். 2 கைப்பிடி அளவு தண்ணி தெளிச்சிருக்கேன். கீரை வந்து நல்லா பிஞ்சு கீரையாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. கீரை கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. கீரையை மூடி போட வேண்டாம், ஓப்பன்லேயே வதங்கிட்டு இருக்கட்டும். சேர்த்த முருங்கைக்கீரை பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பை இந்த மாதிரி வேக வச்சா தான் நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாசிப்பருப்பு சேர்க்காமையும் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுவோம். இந்த மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணுற பொரியல் வந்து டேஸ்ட்டு வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு பொரியல் பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், காரக்குழம்பு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டான முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை தோரம்பருப்பு குழம்பு பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு மண் பாத்திரம் போட்டிருக்கேன். இதில் 2 கப் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. ஒரு சின்ன கட்டு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 2 கைப்பிடி அளவு இருக்கும். 50 கிராம் தோரம்பருப்பை கழுவிட்டு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா பருப்பு வந்து வேகமாக வெந்துடும். நீங்கள் ஊற வைக்காமையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, 3 கட் பண்ண பூண்டு. இதில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறது சின்ன வெங்காயம். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணது, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய். கலந்து விட்டுலாம். இந்த பருப்பு வந்து வெந்து வரட்டும். ரொம்ப குழைய வேகக்கூடாது. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பருப்பு நல்லா மலர வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும், குழைய வேக விட்டுறக்கூடாது. அடுத்து இதில் க்ளீன் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கீரை இந்த பருப்போடு சேர்ந்து வெந்து வரட்டும். அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
முருங்கைக்கீரையை கரெக்டாக வேக வச்சுக்கணும். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. ரொம்ப வெந்துச்சுன்னா கீரையோட கலர் மாறி அதனுடைய டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. முருங்கைக்கீரை பருப்போடு சேர்ந்து நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. இது கூட கீரை சூடாக இருக்கும்போதே 1/2 டீஸ்பூன் சீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு கீரை வேகும் போது சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கீரை வெந்ததுக்கு அப்புறமா கடைசியில தான் சேர்க்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு கீரை கடையிற மத்தை வச்சு கீரை சூடாக இருக்கும் போதே கடைஞ்சிடலாம். கீழே இறக்கி வச்சு கடைஞ்சிடலாம். கீரை சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிடணும். இந்த மாதிரி மத்தில் கடையிலன்னா நீங்கள் கீரை ஓரளவு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து விப்பரில் விட்டு விட்டு அரைச்சிக்கணும். கடைஞ்சாச்சு. முருங்கைக்கீரையை மற்ற கீரை மாதிரி நல்லா நைஸாக கடையக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த கீரையை வேற கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுட்டு தாளிச்சிடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணதை சேர்த்துட்டு மீதி உள்ள 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வாசனை வரணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டோம்னா தான் கீரை வெங்காய வாசனையோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கீரையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை கெட்டியாக இருக்குது. நம்ம சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் சரியாக இருக்கும். இதுக்கு சூடான தண்ணி சேர்க்கணும். பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான முருங்கைக்கீரை தோரம்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரையோட பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இது மாதிரி ஊற வச்சிட்டோம்னா பாசிப்பருப்பு வேகமாக வெந்துடும். இதை இந்த கடாயில் சேர்த்துட்டு அது கூட 3/4 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த பருப்பு குழையாமல் மலர வேக வச்சுக்கணும். ஓரளவு சாஃப்டாக வேகணும், குழையக்கூடாது. கூட்டில் சேர்க்கறதுக்கு தேங்காய் விழுது அரைக்கணும். இந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பருப்பு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு, மலர வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும், குழைய விட்டுறக்கூடாது. இப்போ இந்த பருப்பை தண்ணியோட தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், 4 பொடியாக நறுக்கின பூண்டு, கூடவே கட் பண்ண ஒரு காஞ்ச மிளகாய். நான் இதில் பூண்டு சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பருப்பு வேக வைக்கும்போது ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. 3 கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ண முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கரட்டு கரட்டி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு மட்டும் தண்ணி சேர்த்து கீரை அதனுடைய கலர் மாறாமல் நல்லா கிரீன் கலர்லேயே இருக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கணும். முருங்கைக்கீரை சீக்கிரம் வெந்துடும். அதை அது கலர் மாறுற அளவுக்கு வேக விடக்கூடாது. அந்த மாதிரி வேக விட்டோம்னா கீரையில் உள்ள சத்தும் போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. கீரை நல்லா வெந்துச்சு.
இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது, 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், அரை கப் போல தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். கீரை, நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு, தக்காளி, சாம்பார் தூள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 நிமிஷமா எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்துருச்சு. அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு கூட்டு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. இதுவரை நான் உப்பு சேர்க்கல. கீரைக்கு ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்தோம்னா கீரை சாப்பிடும்போது ஹாட்னஸ், கடுப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்காது. அதனால கடைசியாக கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க, தேவைக்கு தகுந்தபடி. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது 1 நிமிஷம் போல் கொதிக்கட்டும், போதும். தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போயிடும். இதே மெத்தடில் நீங்கள் முருங்கைக்கீரை கூட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான முருங்கைக்கீரை கூட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.